வாழ்க்கையில் பணத்தை நோக்கிய பயணம், பணம் சம்பாதிப்பது எப்படின்னு சொல்லி பல வழிமுறைகளை கையாளுவோம். பணம்ன்றது பண்டைய காலங்களில் ஒரு பண்டமாற்று முறையாகத்தான் இருந்தது. பணம்ன்றது ஒரு ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருளை வாங்கிக்கிறது. இந்த முறையில் தான் இப்போ பண்டமாற்று முறையில் பண்ணிக்கிருந்தோம். இப்போ இடையில மணி அமௌண்ட்டுன்னு நம்ம சொல்கிறது இந்த பண்டமாற்று முறை மாறினதுக்கு முன்னாடி இந்த அமௌண்ட்டுன்றது பணத்தை கொடுத்துட்டு பொருளை வாங்குறது மாதிரி ஒரு நடைமுறைக்கு வந்தது. இந்த பணம் சேர்றதுக்கு மனிதன் சில தவறுகள் பண்ணுறது மூலயமா இந்த பணம் நம்ம கையை விட்டு போகும். பணத்தை கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரியணும். பணத்தை எப்படி கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறதுன்னா, நார்மலாக இப்போ ஒரு சின்ன நான் கற்றுக்கிட்ட ஒரு பேசிக்கான சொல்கிறேன் லேர்னிங்கை சொல்கிறேன். இப்போ நார்மலாக இப்போ ஒரு ஒரு மனுஷன் இருக்கான். அந்த மனுஷன் ஒரு பைக்கோ காரோ இதில் ஒரு ஆடம்பர பொருட்கள் வாங்கிறதுக்கு செலவு பண்ணுறான். அதே இன்னொரு மனிதன் இருக்கான். அந்த மனிதன் பணத்தை எப்படி பெருக்கிறது. இப்போ ஒரு பைக்கு, புது பைக்கு வாங்கின ஒரு 3 லட்ச ரூபா இந்த டைப் இந்த ரேஞ்சில் போகும். இதே ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு 10,000 20,000 மதிப்பில் ஒரு பைக் நம்ம வாங்கணும். அதே மாடலு அதே வேரியண்ட்டில் நம்ம குறைச்ச ரேட்டில் வாங்குறோம். ஒரு 30,000 40,000 குறைச்ச ரேட்டில் வாங்கணும். உங்களுக்கு எவ்வளோ சேவிங்ஸ் இருக்குன்றதை பார்க்க. நார்மலாக இப்போ இது அந்த இடத்துல எவ்வளோ நம்மளுக்கு பணம் மிச்சமாகன்றது பாருங்க. இப்போ ஒரு பைக்கு, ஒரு மொபைல் ஃபோன் இருந்தாலும் சரி. இப்போ ஆடம்பர பொருட்கள்ன்றது சொல்கிறேன். இப்போ அசையும் சொத்து அசையாத சொத்துன்ற பழமொழி இருக்குது. இப்போ பணம் யார்கிட்ட சேரும். இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும்னா, பணத்துக்கும் நம்மளுடைய மனிதர்களோட எண்ணங்களுக்கும் சம்மந்தம் இருக்கு. நம்மளுடைய மனிதர்களோட எண்ணங்களை பொறுத்தது பணம் ஒரு மனிதன்கிட்ட இருக்கும். இன்னொரு மனிதன்கிட்ட அது மாறும். இப்போ நம்மளுடைய எண்ணங்கள் இப்போ நார்மலாக இப்போ நம்மளுடைய எண்ணங்களை பொறுத்து பணம் நம்ம கையிருப்பு இருக்கும். எப்படின்னா, இப்போ ஒரு சூதுவ தெரியாத ஒரு மனிதன் இருக்காங்கன்னா அவர்கிட்ட பணம் அதிகமாக சேரும். இப்போ ரொம்ப ஒரு ஹராரா பிற மனிதர்களை துன்புறுத்தாமல் துன்புறுத்தி பிற மனிதர்களை அதை கட்டுப்பாட்டில் வைக்கிறது மாதிரி இருக்கிற ஆள்கிட்ட அந்த பணம் சேரும். ஆனால் அது அதிகமாக நினைக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு இது மாதிரி ஒரு செலவுகளில் தான் போகுமே தவிர பணத்துக்கும் மனிதனோட எண்ணங்களுக்கு சம்மந்தம் இருக்கு. இப்போ நான் ஆராய்ச்சி பண்ணதில் நார்மலாக ஆராய்ச்சி பண்ணுறதுல வேற ஒன்றும் இல்லை, மக்களோடைய பேசி பழகிறது. இப்போ நம்ம இந்த மாதிரி இப்போ பழகிறோம்னா, இப்போ பல குடும்பங்களில் போயிட்டு நம்ம பேசி அவங்களோட எல்லா நிலவரங்களையும் பார்ப்போம். இதில் ஏழ்மையாக இருக்கிற மனிதர்கள் அவங்ககிட்ட என்ன குறை நிறைகள் இருக்கு. இப்போ ரொம்ப அதிகமான ஒரு பணபலம் இருக்கிற அவர்கிட்ட அவங்ககிட்ட எப்படி அந்த எண்ணங்கள் எப்படி இருக்கு மாறுபடுதுன்னு சொல்லி இதில் பார்ப்போம். இப்போ மனிதனுடைய
எண்ணங்களுக்கும் பணத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. இதில் நான் சொல்கிறது இதில் ஒரு இதில் வந்து புரிஞ்சுக்க. இப்போ நார்மலாக வந்து எல்லாமே வந்து வேலைக்கு வந்து போவீங்க. ஒரு பணம் வந்து மாத சம்பளம் வந்து வாங்குறதுக்கு, இல்லைன்னா ஒரு குடும்ப செலவுகள், சூழ்நிலைகள் ஏதாவது தகுந்த மாதிரி ஒரு வேலைக்கு போவீங்க. ஒரு 10,000 15,000 ஒரு 20,000 25,000 சம்பளம் வந்து போவீங்க. இப்போ நீங்கள் வேலைக்கு வந்து போனால் நீங்கள் வந்து என்றைக்குமே வந்து ஒரு லேபர் தான் வந்து முதலாளி ஆக முடியாது. முதலாளி ஆனாத்தே வந்து நம்ம வந்து பணம் வந்து அதிக அளவில் சேரும். நீங்கள் லேபர்ண்டா வந்து உங்களுக்கு எல்லாமே அந்த ஒரு ஒரு கட்டமைப்புக்குள்ளேயே வந்து இருப்பீங்க, முன்னேற்றம் இருக்காது. ஆனால் இப்போ இப்போ நீங்கள் ஒரு சின்ன தொழில் வந்து பண்ணுறீங்க. இப்போ நம்மளை சுற்றி எல்லாமே வந்து பிஸ்னஸ் தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 2 வீலர் இருந்தால் சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸை வந்து இப்போ மீஷோவில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும். குடும்ப வீட்டுக்கு தேவையான பொருட்கள், சாமான் செட் எல்லாமே வந்து இப்போ ஆன்லைனில் நம்ம குறைச்ச ரேட்டில் வந்து வாங்கி பிஸ்னஸ் பண்ணலாம். அன்றாட ஒரு 1000 ரூபா வந்து சம்பாத்தியம் வந்து இருக்கிறது மாதிரி வந்து பிஸ்னஸ் பண்ணலாம். ஒரு 2 வீலர் வேணும் கொஞ்சம் முதலீடு நம்ம வந்து போடலாம். இதே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து இப்படியே வந்து சொந்த பிஸ்னஸ் ஆகிடுறது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்களே வந்து முதலாளி. இப்போ ஒரு தொழிலை வந்து நீங்கள் ஒரு சின்ன முதலீடு போட்டு அது எவ்வளோ வந்து லாபம் வந்து எட்டுறது மாதிரி வந்து இருக்குது. இது வந்து ஒரு நீங்களே வந்து முதலாளி வந்து அந்த டைமிங்கில் வந்து நம்ம ஒரு சொந்தமாக தொழில் பண்ணுற வைக்கிறோம். அந்த மைண்ட் செட்டில் வந்து நம்ம போனாலே வந்து முன்னேற்றம் வந்து தானாக வந்து வரும். இதே நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வந்து வேலை செய்கிறோம், நார்மலாக ஒரு ஃபேக்ட்ரி வேலை, இப்படி ஒரு மாத சம்பளத்துக்கு நீங்கள் வேலைக்கு போனீங்கனாலே வந்து உங்களுடைய முன்னேற்றம் வந்து அந்த இடத்துல வந்து தடைப்படும். அதனால் வந்து சொந்த தொழில் வந்து நீங்கள் பண்ணுறது மாதிரி அதிகமாக ஒரு முதலீடு பண்ணுறது மாதிரி சின்ன தொழிலாக இருந்தாலும் பரவாயில்ல. நார்மலாக வந்து ஒரு தண்ணி பாட்டிலே வாங்கி நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். ரெண்டாவது வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ், கிச்சன் சம்மந்தமாக ஏதோ ஒன்று நீங்கள் வந்து வாங்கி செய்யப்படலாம். இப்போ வந்து அதே இல்லைன்னா மொபைல் ஃபோன்ஸ், ஒரு செகண்ட் ஹேண்டில் வந்து மொபைல் ஃபோன்ஸ் வந்து இப்போ வந்து நம்ம உங்களுக்கு சிட்டி பக்கத்தில் வந்து குறைச்ச ரேட்டில் வந்து மொபைல் ஃபோன்ஸ் இருக்கும். ஒரு கடை மாதிரி வந்து நீங்கள் வந்து போடலாம். நீங்கள் வந்து கடை வந்து எங்கே போடுறதுங்கன்றது முக்கியம் இல்லை. வாடிக்கையாளர்கள் வந்து உங்கள் கடையை வந்து தேடி வரணும். இதான் வந்து நம்மளுடைய கான்செப்ட். வந்து ஒரு மதுரையில் வந்து ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன். மதுரையில் வந்து அப்போ மெயின் ரோட்டில் வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து போய் சாப்பிட போயிருந்தேன். ஒரு சாப்பாடு வந்து எவ்வளோ ரேட்டுன்றது பார்க்குறப்போ ஒரு 360 ரூபா வந்துருந்துச்சு. ஒரு பிரியாணி ரேட்டு வந்து அதே பிரியாணியை வந்து நார்மலாக ஒரு ரோட்டோரம்னு சொல்ல முடியாது. மெயின் ரோட்டில் வந்து ஒரு மெயின் ரோட்டுக்கு ஒரு 4-5 தெரு தள்ளி அங்கே ஒரு பிரியாணி கடை ரோட்டோட கடையில் இருந்துச்சு. அங்கே போய் பிரியாணி வந்து சாப்பிட்டே ஒரு 120 ரூபா தான் வந்துருச்சு. அப்போ 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு நம்ம இங்கே சாப்பிட்றதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மடங்கு காஸ்ட் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த ரோட்டோர போட்டிருக்கிற அந்த பிரியாணி கடையில் வந்து அதிக அளவில் வந்து கூட்டம் வந்து இருந்துச்சு. இதே 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து ஒரு ஆள் 2 பேரும் இந்த ரேஞ்சில் வந்து அந்த அளவுக்கு வந்து கூட்டம் இருந்துச்சு. ஆனால் வந்து ரோட்டோரம் இருக்கிற கடையில் தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த கைப்பக்குவங்கள் அது கையிலே வந்து அரைச்சிருப்பாங்க.
இது வந்து ஒரு பிஸ்னஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ரோட்டோரமாக வந்து ஒரு சின்ன ஒரு தள்ளுவண்டி மாதிரி வந்து வச்சு அது ஒரு சொந்த தொழில் தான் வந்து. பணம் வந்து ஒரு ஆள்கிட்ட வந்து அதிக அளவில் வந்து சேரணும். இதில் முதல் பாயிண்ட் வந்து நம்ம வந்து ஓனராக இருக்கணும். சொந்த தொழில் வந்து பண்ணுற மாதிரி வந்து இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு வந்து அது அதிக அளவில் பணம் வந்து சேரும். நார்மலாக ஒரு எலக்ட்ரானிக் பொருளாக இருந்தால் தான் சரி. நான் சொல்கிறது மாதிரி மொபைல் ஃபோனு, இது மாதிரி மொபைல் சார்ஜர்ஸ், ஹெட்ஃபோனு, நெக் பேண்டு. நார்மல் நெக் பேண்டு வந்து பார்த்தீங்கன்னா மீஷோலாம் வந்து 150 ரூபா 200 இருக்குது. அதை கொஞ்சம் குறைச்ச ரேட்டில் வந்து வாங்கி நல்ல குவாலிட்டியானதை பார்த்து ஸ்டார் ரேட்டிங் பார்த்து குறைச்ச ரேட்டில் வாங்கி ஒரு சின்ன ஒரு முயற்சி வந்து பண்ணி ஒரு 10 நெக் பேண்ட் வந்து வாங்கி ஏதாவது ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயே அங்கே ஒரு இடத்துல ஒரு சின்ன டேபிள் மாதிரி ஒரு போட்டு இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் வந்து பண்ணி பாருங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன பிஸ்னஸ் அந்த இடத்துல வந்து பண்ணி பாருங்க. ஒரு ஹெட்ஃபோன் வந்து நம்ம ஒரு ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்கோம். ஒரு 160 ரூபா 170 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம்னா அது ஹெட்ஃபோனோட ப்ரைஸ் ஒரு 270 ரூபான்ற மாதிரி நம்ம வந்து இப்படி சொல்லி அவங்க கொஞ்சம் குறைச்சாங்கனாலும் ஒரு 220 ரூபா. ஒரு ஹெட்ஃபோன் விற்றா 50 ரூபா நம்மளுக்கு ஆகும். இதே ஒரு 20 நெக் பேண்டு இப்படி போட்டுக்கல, இது மாதிரி ஒரு நெக் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது மாதிரி ஒரு நெக் பேண்டவே நம்ம வந்து ரோட்டோரமாக ஒரு பவர் பேங்கோ இல்லைன்னா ஒரு மொபைல் கேஸோ, ஏதாவது ஒரு மொபைல் கேஸ், ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு சில்வர் பாத்திரம் இருந்தாலும் சரி, இது வந்து ஒரு 2 வீலரோ ஏதோ ஒரு சின்ன ஒரு செட்டப்பில் பண்ணி ஒரு சின்ன பிஸ்னஸ் மாதிரி வந்து பண்ணி பாருங்க. அதில் எவ்வளோ லாபம் இருக்குது. நீங்கள் கம்பெனி ஃபேக்டரி லைஃப் ஒர்க்கராக நீங்கள் வந்து போகிறீங்கனால மாத சம்பளம் வந்து ஜாப்பில் வந்து இருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குது. ஒரு பிஸ்னஸ் நீங்கள் சொந்தமாக ஒரு தொழிலில் வந்து நீங்கள் வந்து பண்ணுறீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ வந்து சந்தோஷம் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது, எல்லாத்தையுமே வந்து பாருங்கள். குறைஞ்ச முதலீட்டில் அதிகமான ஒரு நான் வந்து பார்க்கப்படுங்க. நார்மலாக வந்து ஒரு பணம்ன்றது நான் சொன்ன மாதிரி வந்து பணத்துக்கும் நம்மளுடைய எண்ணங்கள் இதுக்கு வந்து சம்மந்தம் இருக்கு. நம்மளுடைய எண்ணங்கள் வந்து சரியில்லைன்னா வந்து அந்த பணங்கள் வந்து அது நம்ம கை கூடாது. ஒரு ஹாஸ்பிட்டல் செலவாயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், அதிகமான பணம் இருக்கிற இடத்துல வந்து அதிகமான நோய் நொடிகள், ஒரு ஹார்ட் அட்டாக் இது மாதிரி வந்து ஹாஸ்பிட்டல் செலவோட 5 லட்சம் 10 லட்சம் வந்து கட்டுவாங்க. இப்படி பணம் போயிடும். இதில் வந்து நீங்கள் ஒரு நம்மளுடைய எண்ணங்களுக்கும் பணத்துக்கு வந்து இல்லாட்டா நம்மளுக்கு சுற்றி இருக்கிற பொருள் வந்து நம்மளுடைய எண்ணங்களை வந்து சரியில்லாட்டா அவங்களுடைய சார்ந்தவளாக. ஆனால் நம்மளுடைய எண்ணங்கள் வந்து நல்ல எண்ணங்கள் வந்து இருக்குன்னா பிற மனிதர்கள் வந்து துன்புறுத்தாத மாதிரி நீங்கள் வந்து பிற மனிதர்கள் வந்து முகம் சுளிக்காத அளவுக்கு நீங்கள் வந்து பேச்சுவார்த்தைகள் நம்ம பேசுறது விதம் வந்து பிற மனிதர்கள் வந்து அன்பு செலுத்த வகையில் வந்து இருந்தீங்கன்னாலே நீங்கள் வந்து உங்களுக்கு பணம் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து வரும். அடுத்து வந்து இப்போ மனிதனோட ஆயுட்காலமுக்கும் நம்மளுடைய எண்ணங்கள், இப்போ நம்மளுடைய எண்ணங்களுக்கும் மனிதனோட ஆயுளுக்கு என்ன வித்தியாசம்? இப்போ வந்து பாருங்க, இப்போ நம்ம வந்து இந்த பூமியில் வந்து வாழ்கிறோம். நம்மளை சுற்றி எக்கச்சக்கமான எக்ஸோ பிளானட்ஸ் வந்து இருக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம பூமியில வந்து சிறிய புள்ளி மாதிரி, சிறிய புள்ளி கூட கிடையாது. நம்ம வந்து
இப்போ நம்ம இந்த வாரம் இப்போ ஒரு வந்து ஒரு 80-90 வயசுல மனிதன் இருந்தா வாழ்ந்தான் இறந்தான் அப்படி ஒரு கணக்குல போவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 35-40 வயசுலயே இப்போ அதிகமா இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு என்ன காரணம்? நம்மளுடைய எண்ணங்கள். நம்மளுடைய எண்ணங்கள்ல கெட்ட எண்ணங்கள். பிற மனிதர்கள் துன்புறுத்துற மாதிரி பேசுறதோ, இல்லைன்னா நம்ம அடிச்சு துன்புறுத்துறதோ, இல்லை பிற மனிதர்களோட பொருட்களை டேமேஜ் பண்றோம். பேசிக்கா ஒரு பிற மனிதர்கள் துன்புறுத்துறது, பேசுறது நம்மளுடைய எண்ணங்கள். பிற மனிதர்கள் அன்பு செலுத்துறது நீங்க பழகிக்கிட்டீங்கனாலே நீங்க எப்படி இருங்க. மற்றவர்கள் உங்களுக்கு கெடுதல் விளைவித்தாலோ இல்லை துன்புறுத்தாலோ அது அவங்கள சார்ந்தது. இப்போ நார்மலாக நீங்க உங்கள் ஆங்கிள் நான் சொல்றேன் மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்களுக்கு பணத்துக்கு சம்மந்தம். இதை புரிஞ்சுக்கிட்டாலே இப்ப இதுலயே இப்ப பிஸ்னஸ் பற்றி பார்த்தோம். பிஸ்னஸ்ன்ற நம்மளுடைய வேலை ஒரு நார்மலாக ஒரு மாச சம்பளத்துக்கு போகாம நீங்க இப்போ ஒரு சொந்தமா தொழில் பண்றது மாதிரி ஏதாவது ஒரு ஃபேக்டரி, பைக் பேட்டரி கடை பார்த்தீங்கன்னா தெரியும். நெட்ல குறைச்ச ரேட்ல பைக் பேட்டரி கடை, பைக்கு ஸ்பேர்ஸ் அதிகமா சுழற்சி இருக்குது. டயர்ஸ், பைக் டயர்ஸ் அதெல்லாம் ஒரு 12 வோல்ட் டிசி டு ஏசி கன்வெர்ட்டர். இப்போ வீட்டில் ஒவ்வொரு ஆளுக்கு கரண்ட் இருக்குது. அப்படி ஆளுக்கு இந்த 12 வோல்ட் டிசி டு ஏசி கன்வெர்ட்டர் இது மாதிரி ஒன்று வாங்கி ஒரு மலை பிரதேசங்களில் குடியிருக்கிறவங்களாம் இது நம்ம ஒரு பேட்டரி ஒன்று, ஒரு 20 ஆம்பியர் பேட்டரி ஒன்று வாங்கிட்டோம்னா ஒரு 2500 ரூபாயில ஒரு சார்ஜர் வாங்கிட்டோம்னா கரண்ட் இருந்தாலும் இல்லைன்றாலும் நம்ம யூஸ் பண்ணுறது. பிஸ்னஸ் ஸ்டாட்டிக்ஸ் தான் வந்தது. வேற ஒன்றும் இல்லை. நம்மளை சுற்றி எல்லாமே ஒரு பிஸ்னஸ் தான் இப்போ ஒரு மக்கள் வாங்குவாங்க. அவங்களுக்கு தேவையான பிடிச்ச பொருட்கள் ஒரு கடைக்கே போனீங்கன்னாலும் தெரியும். ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அதிகமாக விரும்புவாங்க. நம்மளுக்கு ஒரு வாட்சோ, நம்ம கையில் ஒரு வாட்ச் போட்டுப்போம். வீட்டில் ஒரு வால் கிளாக் மாதிரி ஒரு வாட்ச் கடை மாதிரி நீங்க போட்டீங்கன்னாலும் அது ஒரு பிஸ்னஸ் தான். பிஸ்னஸ்ல சரியான எண்ணங்கள், அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சிருக்கணும். அதுலேயும் நம்மளுடைய எண்ணங்களுக்கும் பணத்துக்கும் சம்மந்தம் இருக்குன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இதான் இப்போ நார்மலாக இப்போ எனக்கு ஒரு 28 வயசு ஆகுது. 28 வயசு. இந்த 28 வயசுல ஒரு 90-100 வயசுக்கார இந்த அறிவின் திறமை இப்ப என்கிட்ட வந்திருக்கு. இதுக்கு இப்ப நம்ம இப்போ 90 வயசு ஆள்கிட்ட போய் ஒரு மொபைல் எப்படி ஆப்ரேட் பண்றது, ஒரு கம்ப்யூட்டர் இல்லை விண்டோஸ் ஓஎஸ்னா என்ன, விண்டோஸ் 7, 8.1, விண்டோஸ் 10, விண்டோஸ் 11 இதுண்டா என்னன்னு கேட்டோம்டா அவங்களுக்கு தெரியாது. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்மளுக்கு அது மொபைல் அப்படி ஆப்ரேட் பண்றது எல்லாமே தெரியும். இப்போ யூடியூப் சேனல் தான் என்ன, யூடியூப் சேனல் எப்படி ரன் பண்றது,
இது வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது. நார்மலா அவங்க செய்யற வேலைகள் கூட நம்ம வந்து செய்யலாம். களை வெட்டுறது, இல்லை தண்ணி வச்சுறது, தோட்டத்து வேலைகள், இது பூராமே நம்ம மாடு மேய்க்கிறது, இந்த வேலைகள் நம்ம வந்து செய்யலாம். ஆனா வந்து இந்த வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு மனிதன் வந்து இப்போ ஒரு ஏழ்மையிலே வந்து இருக்கான், அவனுக்கு வந்து நஷ்டத்துக்கு மேல நஷ்டமே வந்து வருதுட்டா என்ன காரணம்? இப்போ பணத்தை நோக்கிய அந்த பயணத்துக்கு வந்து போகலான்றது வந்து காரணமே வந்து மாசத்துக்கு இப்போ கையில வந்து ஒரு 500 ரூபா 1000 ரூபா கூட இல்லாத அந்த ஒரு பட்சத்துல இருக்கிறவங்க கூட வந்து இருக்கு. அந்த நிலைமையில வந்து இருக்கிறதுக்கான காரணம் அதைத்தான் நம்ம வந்து திங்க் பண்ணணும். வந்து ஏழ்மையில வந்து வைக்கிறது தான். இப்போ நம்ம வந்து குபேரை வந்து நம்ம வீட்டில் வந்து இருந்தால் பண செல்வாக்கு வந்து அதிகமாக சேரும்ன்று வந்து சொல்லுவாங்க. குபேரன் பணத்தை அள்ளி கொடுக்கும் கடவுள். நார்மலாக வந்து இங்கே எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், இந்த வீடியோ வந்து பார்க்குற எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், இப்போ ஒரு 500 ரூபா 1000 ரூபாயோ வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் பீரோக்குள்ள நீங்கள் வந்து வச்சுட்டு அதை செலவழிக்காமல் உங்களால் வந்து இருக்க முடியுமா? இது வந்து நீங்கள் வந்து வச்சீங்கன்னா பணத்தை குபேரன் உங்களை வந்து தேடி வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா வந்து கொடுப்பாருன்றது என்னோட தாட் ப்ராசஸ்ஸு. இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1000 ரூபாயை வச்சுட்டு எடுத்து செலவு பண்ணிடுவாங்க. அதை வந்து வச்சு பார்த்துட்டே இருக்க மாட்டாங்க. தெரியும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஒரு மது ஏதாவது ஒரு நார்மலாக சொல்கிறேன், ஒரு ஆத்திர அவசரத்துக்கு அந்த பணத்தை வந்து எடுக்காமல் இருக்க மாட்டாங்க, அதை எடுத்துருவாங்க. இதைத்தான் நான் வந்து சொல்லுவேன், 500 1000 ரூபாய் வந்து உங்கள் கையில் வந்து எப்பயுமே வந்து உங்களுக்கு வந்து வச்சிருக்கலாம். இப்போ நம்ம வந்து 2 விஷயத்த வந்து பற்றி பார்த்தாச்சு. இன்னும் வந்து பிஸ்னஸ் வந்து நம்ம வந்து எப்படி பண்ணுறது, இப்போ வந்து மாத சம்பளத்துக்கு வந்து போகிறத வந்து அவாய்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து சொந்த தொழில் எந்த துறையில் வந்து ஆர்வம் இருக்கும் அவங்களுக்கு வந்து அதை வந்து நீங்கள் சொந்தமாக வந்து உருவாக்கும். எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ், மொபைல்ஸ் ரிப்பேர் சென்டர், மொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து வாங்கி சேஞ்ச் பண்ணுறது. அப்படி இல்லைன்னா பெண்களாக இருந்தீங்கன்னா இந்த புடவைகள், சாரீஸு, இதை வந்து நீங்கள் ஒரு சின்ன ஒரு கட்டப்பை மாதிரி வந்து நீங்கள் வந்து கையில் வச்சு ஒரு சேல் பண்ணலாம். உங்கள் ஊர்லேயோ உங்கள் ஏரியாவிலையோ இல்லை உங்கள் பக்கத்து ஊர்லையோ சின்ன பிள்ளைகளுக்கு தேவையான அந்த நம்ம இப்போ நார்மலாக இது மாதிரி ஒரு டிஷர்ட்டோ ஒரு வேஷ்டி ஒரு 100 ரூபாய் 200 வேஸ்ட் இருக்கு, 100 ருபீஸ் எவ்வளோ அது இருக்கும். ஒரு சாக்ஸு, டவுசர், ஸ்டாக் எல்லாம் இருக்கும். இப்படி துணிமணிகள் வியாபாரமே ஒரு தனி மார்க்கெட்டு உங்களுக்கு தெரியும். துணிமணிகளே வந்து ஒரு தனி மார்க்கெட்டு. இதை பெண்கள் வந்து செய்யலாம். வீட்டிலே இருக்கிற பெண்கள் வந்து ஒரு 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 கேன்பேக்லேயே அதிலே வந்து நீங்கள் வந்து ஒரு 10 பேர்த்துக்கு வந்து விற்றீங்கன்னா அந்த 10 பேர் இன்னும் 40 பேர்த்துக்கு சொல்லுவாங்க. அந்த 40 பேர் வந்து 100 பேருக்கு வந்து சொல்லுவாங்க. அவங்க வந்து இப்போ வீட்டில் வந்து இருப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்ச சேரீயோ புடவையோ சின்ன குழந்தைகள் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் வந்து தேடி எடுக்க மாட்டாங்க, ஜவுளி கடைக்கு போய் தேடி எடுக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு பெண்களாக இருந்தீங்கன்னா அந்த ஜவுளி கடையில் வந்து இது மாதிரி எனக்கு ஒரு இந்த கலரில் இந்த மாடலில் வந்து எனக்கு ஒரு ட்ரெஸ் வந்து வேணும் இப்படி நீங்கள் வந்து கேட்டுட்டீங்கன்னா அவன் வந்து கேட்பாங்க. இப்போ நீங்கள் வந்து அந்த சேரிய ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் அதை தேடி எடுத்துக்கு வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அந்த கலரில் வந்து அதான் வந்து பிஸ்னஸ் செய்யும். ஒரு மனிதனோட சோம்பேறித்தனம் தான் வந்து பிஸ்னஸ் செய்யும். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து போயிருக்கீங்க. இப்போ நார்மலாக வந்து இப்போ
ஒரு ஒரு கலர்ல வந்து ஒரு துணிமணி இந்த டிஷர்ட் இருக்கு. இந்த கிரீன் கலர் டிஷர்ட் வந்து இப்போ நான் ஒரு ஆள்கிட்ட வந்து சொல்லிவிட்டு இதே டிஷர்ட்டை வாங்கி வந்துட்டான்டா எனக்கு வேலை மிச்சம் அந்த இடத்துல வந்து. இப்போ இதே டிஷர்ட் நானே போய் கடையில் வந்து வாங்கி இப்போ நான் ஒரு இருக்கட்டா அதில் எனக்கு லாபம் தானே. ஒரு ஆள் வந்து எனக்குண்டு போய் அதுக்கு தகுந்த ஆளுகளை வந்து பிடிச்சி ரீசெண்டாக வாங்கிடுவோம். இது நானே வந்து கோயில் போக்குவரத்து செலவு, டிராவல் செலவு இருக்கு. அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு 250 ரூபாய்க்கு வந்து வாங்கினீங்கன்னா ஒரு 350 ரூபா 450 ரூபா ஒரு சொல்லலாம். நான் உங்களுக்கு வந்து ஓனா வந்து ஒரு 2 வீலர் வந்து இருந்துச்சுன்னா இது மாதிரி பிஸ்னஸ் அந்த மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்து போகணும். அன்றாடு வந்து கூலி வேலை இந்த இதில் வந்து நம்ம போனாலே வந்து நம்மளுடைய வாழ்க்கை கீழ் மட்டத்துக்கு வந்து பிஸ்னஸ்ன்றது வந்து நம்ம வந்து அந்த சாட்டிஸ்ஃபைஸ் வந்து நோக்கி பயணம் பண்ணுறது தான் வந்து நம்மளோட முன்னேற்றம் வந்து இருக்கும். அதில் வந்து எந்த ஒரு மாறுபாடும் இல்லை. செகண்ட் நம்ம வந்து பார்த்தது நம்மளுடைய எண்ணங்களுக்கும் நம்மளுடைய ஆயுள் காலம் இதுக்கு வந்து எவ்வளோ நம்மளுடைய எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் பிற மனிதர்கள் வந்து துன்புறுத்துற மாதிரி இருந்தால் நம்மளுடைய ஆயுள் வந்து குறையும். ஒரு சூழ்நிலை தெரியாம வந்து இருக்கிறவங்க, பிற மனிதர்கள் வந்து துன்புறுத்தாம இருக்கிறவங்க, இப்படி இருக்கிற மனிதர்கள் வந்து அதிக அளவுல ஆயுள் காலமும் கூடும், பணமும் கூடும். இதுதான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். 28 வயசு தான் வந்து எனக்கு ஆகுது. இதெல்லாம் நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணி சொல்றது. இதான் வந்து பேசிக்கு. இது நம்ம வந்து அடுத்து வந்து தேர்டு நம்ம வந்து பார்க்க போறது வந்து இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து ஆடம்பரம் வந்து விரும்புறது. இளைஞர்கள் வந்து ஆடம்பரம் வந்து விரும்புறது. ரெண்டாவது பைக்கு, மொபைல் போனு, இப்படி ஆடம்பரத்துல வந்து விழுந்துறாங்க. இப்போ பைக் வந்து 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் இதுல வந்து பைக்கை வந்து எடுத்துடுறாங்க. திரும்ப அந்த இஎம்ஐ வந்து கட்டி 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 ஒரு 4-5 வருஷத்துல அவங்க உழைப்பு போட விட்டுறாங்க. இந்த இடத்துல வந்து சொந்த தொழில்ன்றது வந்து கெட்டு போகுது. இந்த இடத்துல இஎம்ஐ வந்து கட்டி ஆகணுன்றனால வந்து அந்த இப்போ சேலரி ஒரு மாச சம்பளம் வந்து வேலை வைப்பாங்க. இந்த மாச சம்பளம் பூராமே வந்து அதில் வந்து போயிடும். பைக் இஎம்ஐ, மொபைல் இஎம்ஐ கார்டு, கிரெடிட் கார்டில் வந்து லோன் எடுப்பாங்க. அந்த இஎம்ஐ கிரெடிட் கார்டெல்லாம் வந்து அதான் வந்து எடுக்கவே இல்லை. கிரெடிட் கார்டு வந்து எவ்வளோ மோசமானதுன்னு வந்து உங்களுக்கு தெரியாது. கிரெடிட் கார்டு வந்து நம்ம கையில் வந்து இருந்துச்சுன்னா ஏதாவது பொருள் வந்து வாங்குவோம். பணம் வந்து நம்ம கையிருப்புல இல்லாத அளவுக்கு ஆரம்ப செலவு அளவுக்கு வச்சுட்டு அது நம்ம எடுக்கிறது மாதிரி வைக்காதீங்க. இப்போ அன்றாடு ஒரு பிஸ்னஸ், ஒரு மார்க்கெட்டிங்கா பட் நான் சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து இந்த ஆடம்பர பொருட்கள் விரும்புறது வந்து இதை தவிர்க்க முடியாத ஒரு இப்போ ஒரு செயலாயிருச்சு. ஆடம்பர பொருட்கள்ல வந்து பைக்கு, இந்த ஒரு சிலர்லாம் வந்து காரு 7 லட்சம் 8 லட்ச ரூபாய்க்கு அது இஎம்ஐ கட்ட முடியாம அந்த காரு ஒன்று இஎம்ஐல முடிக்கிறான், இல்லைன்னா இஎம்ஐ கட்டி 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 இருக்கிற கையிருப்பு புறாங்க வந்து இப்போ இருக்கிற இளைஞர்ல வந்து சேமிப்புன்றதே வந்து எதுவுமே இல்லை. சேமிப்பு ஏதாவது ஒரு ஒரு இளைஞர்கிட்ட வந்து நீங்க வந்து போய் கேளுங்க, ஒரு சேமிப்பு வந்து எவ்வளோ இருக்குன்னு கேட்டீங்கன்னா சேமிப்பே வந்து இல்லைன்னுவாங்க, இல்லைன்னா கொஞ்சம் சேமிப்பு இருக்குன்னுவாங்க. அவ்வளோதான். சேமிப்புன்றதே வந்து இப்போ இருக்கிற இளைஞர்கிட்டே இருக்காது. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இளைஞர்களை வந்து நார்மலாக வந்து ஒரு சேமிப்புன்றது வந்து வைக்கணும். சேமிப்புன்றது வந்து ஒரு
ஆடம்பர செலவை வந்து குறைச்சிட்டு சேமிப்பு. நான் வந்து ஏன் சொல்றேன்னா, இப்போ உங்க இள வயசுகள்ல வந்து அது உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க, இள வயசுகள்ல வந்து உங்களுக்கு நார்மலா வந்து இருக்கும் நான் சொல்றது வந்து. ஆனா ஃபியூச்சர்ல ஒரு 30, 35 ஏஜ்க்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை ஆரம்பிக்கும். 25 ஏஜை தாண்டிட்டாலே வந்து உங்களுக்கு எந்த பாதையில போறது, இப்போ பள்ளி ஸ்கூல் படிச்சுட்டு காலேஜ் போயிருக்கீங்க, காலேஜ் போனவங்க வந்து எந்த பாதையை வந்து போறதுன்றது வந்து உங்களுக்கு தெரியாது. இப்போ வந்து தவறான பாதையில் போறவங்களும் இருக்காங்க, சரியான பாதையில் போய் கவர்மெண்ட் ஜாப் இதில் போறவங்க இருக்காங்க. இதுக்கு இடையில ரெண்டுக்கு இடப்பட்ட கேம். நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து கிடைக்காது. அப்படி ஆளு வந்து நான் சொன்ன மாதிரி மாச சம்பளம், கான்ட்ராக்ட் வேலைங்க, இது மாதிரி வேலைகளுக்கு வந்து போறாங்க. அந்த இடத்துல வந்து பிசினஸ்ன்றதே வந்து யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. நானும் ஒரு வீட்லயே வந்து ஒரு கடை வந்து இப்ப நம்ம கடை வந்து பிசினஸ்ன்றது வந்து நான் சொல்ற ஒரு சின்ன ஒரு ஸ்மால். இப்ப நான் வந்து ஒரு மொபைல் வந்து வாங்குறேன், ஒரு 5G மொபைலே வந்து குறைச்ச ரேட்ல ஒரு 10 மொபைல் வாங்குறேன். 10 மொபைலுமே வந்து ஒரு 6000 ரூபாய், 5000 ரூபாய், 5000 வச்சுக்கிறோம். ஒரு 50,000 ரூபாய்க்கு 10 5G மொபைல் வந்து வாங்குறேன். அந்த 10 5G மொபைல் ஒரு கடை மாதிரி நான் வந்து வீட்லயே வந்து ஒரு கடை மாதிரி போடுறேன். அப்போ வந்து ஒருத்தர் வருவாரு, நான் வந்து மொபைல் என்ன ரேட்டுன்னு சொல்லுவேன். மொபைல் ரேட் வந்து நான் சொல்லுவேன், ஆனா பொருள் வந்து என்னது. இப்போ வந்து ஒரு 5G மொபைலு நான் வந்து 5000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன். இது வேற ஆளுக்கு வந்து என்ன சொல்லுவேன், ஒரு 10,000 ரூபாய் 11,000 ரூபாய் கொடுங்க, 8GB ரேமு, 128 வந்து இன்டர்னல் மெமரி, 5G மொபைலு உங்களுக்கு வந்து 128 ரெஃபரன்ஸ் ரேட் வந்து இது மாதிரி நான் வந்து சொல்றேன். அந்த இடத்துல 5G மொபைல் மேல இருக்கிற அந்த ஆர்வத்துல வந்து 11,000 ரூபாய் சொன்னோம்னா ஒரு 1000 ரூபாய் குறைச்சி 10,000 ரூபாய் கொடுப்பாங்க. நான் வந்து சொல்றதே ஒரு 1000 ரூபாய் சேர்த்து வச்சு தான் சொல்லுவேன். 11,000 ரூபான்றது ஒரு 10,000 ரூபாய். இதுல வந்து நம்ம சொல்றோம்டா, அந்த இடத்துல வந்து ஒரு மொபைலுக்கு வந்து 5000 ரூபாய் வந்து எனக்கு லாபம். ஒரு மொபைலுக்கு வந்து இது 10 மொபைல் நான் வித்தேன்டா, எனக்கு வந்து ஒரு 50,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறேன். இப்போ 50,000 ரூபாய் நான் போட்ட முதல் தான், எக்ஸ்ட்ரா வந்து முதல் ஒரு 50,000 ரூபாய். இப்போ அந்த 1,00,000 ரூபாய் பேண்ட் இருக்கு. அந்த 1,00,000 ரூபாய்க்கு வந்து நம்ம ஒரு எல்இடி டிவி வந்து வாங்கலாம். ஒரு டிவியோட ப்ரைஸ் வந்து நார்மலாக நீங்க ஹோல்சேலரா இருந்தா ஒரு 4,500 ரூபாயில 5,000 ரூபாய் உள்ள எல்இடி டிவி 42 இன்ச் இப்படி இருக்கும். நார்மல் ஒரு டூப்ளிகேட் டிவி தான் வந்து. ஒரிஜினல் டிவியோட டூப்ளிகேட் டிவி வந்து நல்லாவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும். இப்போ வந்து இப்போ நார்மலாக ஒரு டிவி வந்து வாங்குறோம். இப்போ அந்த டிவி வந்து இப்போ நான் வந்து வாங்கும்போது ஒரு 5,500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன்டா, கஸ்டமர்கிட்ட வந்து ஒரு 12,500 ரூபான்ற மாதிரி நம்ம வந்து சொல்லணும். 12,500 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்கோம். அப்போ அந்த இடத்துல வந்து எனக்கு 7,000 ரூபா 8,000 ரூபா வந்து லாபம். நம்ம வந்து நார்மலா வந்து இப்போ ஒரு ஆசையை வந்து தோன்றது மாதிரி ஒரு டிவி எடுக்கிறோம்ன்ற ஒரு ஆள் வந்து ஒரு ஆசையை வந்து வருவாங்க. அப்போ அது மாதிரி ஒரு அந்த பிஸ்னஸ் வந்து அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். நீங்க மாசம் பூரா 7,000 சம்பளம் வந்து சம்பாதிக்கிறீங்க, ஒரு டிவி வந்து நம்ம வந்து வித்தோம்டா ஒரு டிவிக்கு 7,000 ரூபாய் கிடைக்குது. ஒரு மொபைல் வித்தோம்டா நீங்க மாசம் பூரா ஒரு பெண்களா இருந்த ஒரு 5,000 சம்பளத்துக்கு ஜவுளி கடையில வேலை செய்யுங்க. இதே உங்க மொபைலை வந்து குறைச்ச ரேட்ல வாங்கி அது ரேட் வந்து இப்போ 11,000 ரூபாய்க்கு விற்கிறோம்னா 6,000 ரூபாய் அந்த இடத்துல நம்மளுக்கு லாபம் ஆயிடுது. அதை வந்து சிந்திக்கணும். பிசினஸ்ன்றது வந்து உங்களுடைய ஒரு மாச சம்பளம் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து விற்கிறது மாதிரி ஒரு வந்துருக்கு. அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்க எப்படி ப்ராடக்டை வந்து சூஸ் பண்றீங்கன்றது வந்து இருக்கு.
மாதம்ன்றது வந்து திங்கிப்பாங்க. நீங்கள் வந்து மாத சம்பளம் வந்து வாங்குறீங்க. இந்த மாத சம்பளம் நீங்கள் மார்க்கெட்டிங் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறதுல வந்து ஒரு ப்ராடக்டை விற்கிறதுக்கு வந்து எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணுறீங்க. நீங்கள் மாதம் பூரா டைம் வேஸ்ட் பண்ணி மாத சம்பளத்துக்கு வேலை வைப்பீங்க, நைட்டு போகலாம். இதே ஒரு ப்ராடக்டை மட்டும் விற்று நம்ம வந்து அந்த உங்களுடைய ஒரு மாத சம்பளத்தை ஒரு ப்ராடக்டை வந்து எடுத்துக்கிறோம். இதுதான் வந்து நான் உருவாக்கியிருக்கிற இந்த மூவியில் வந்து இந்த ஆரம்பத்துலேருந்து பார்த்தவங்களுக்கு வந்து நான் இப்போ 3 பாயிண்ட் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ இளைஞர்களுக்கிடையே வந்து ஆடம்பர பொருட்கள் இதில் போய் வந்து சிக்கி அவங்க வாழ்க்கை மேரேஜ் ஆன பிறநாடியுமே கூட வந்து அந்த சிக்கனங்கள்ன்றது வந்து இருக்காது. இப்போ ஏன் நீங்கள் வந்து காசு கூட விட்டு கடன்பட்டீங்கன்னா, ரெண்டாவது மேரேஜ் முன்னாடியே வந்து அதிகமான செலவு தான் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ இதில் வந்துட்டு இப்போ இந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவி இருக்கும் பார்த்துருந்தீங்க. சிட்டுக்குருவி வீட்டில் வந்து நார்மலாக இப்போ ஒரு கூடு மாதிரி கட்டி வச்சுட்டு ஒரு காத்தாடி ஃபேன் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபேன் வாங்கிட்டு நார்மலாக ஒரு அந்த பாக்ஸை வந்து மேலே கட்டி தங்க விட்டேன். சிட்டுக்குருவி வந்து மேலே போய் அந்த கூடு கட்டிடுச்சு. அதுதான் அது கொஞ்சம் வரைக்கும் அது ஒரு கூடு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வீடு வந்து காகிட்டு வீடு பார்த்தீங்கன்னா தெரியும். அதுதான் வெயில் காலத்துலையுமே வந்து சம்மர் டைம்லேயே வந்து நல்ல கூலிங்காக இருக்கனால வந்து அந்த குருவிகளுக்கு வந்து பிடிச்சிருச்சு. இதான் வந்து ஃபேன் வாங்கின அந்த அட்டையை வந்து வெளியே தூக்கி போட்டு வந்தால் வந்து அந்த அட்டை வந்து அது மண்ணோட மண்ணாக அமைக்கி போடுறது. இது அந்த குருவிகளுக்கு வந்து ஒரு பிரயோஜனமாக வந்து ஆயிடுச்சு பாருங்க. அதே வந்து இப்போ நம்ம வந்து இப்போ இந்த இடத்துல வந்து நான் சிட்டுக்குருவிகளுக்கு வந்து ஒரு உதவி வந்து பண்ணியிருக்கேன். இப்போ நீ சொல்கிறதெல்லாம் வந்து சரிதாப்பா. இது வந்து இப்போ நான் எப்படி வந்து பிஸ்னஸ் பண்ணுறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது. நான் ஒரு 12th முடிச்சிருக்கேன், காலேஜ் முடிச்சிருக்கேன். இது நான் வந்து ஒரு கௌரவமாக இருந்துட்டேன். இதுக்கு மேலே வந்து நான் எப்படி ரோட்டோரத்தில் வந்து கடையை போடுறது. அப்போ என்னை வந்து பார்க்குறவங்க வந்து ஒரு மாதிரியாக நினைக்க மாட்டாங்களா? அந்த கில்ட்டை தான் நீங்கள் வந்து மாற்றணும். இப்போ நீங்கள் இதை நினைக்கிறீங்கன்னா இந்த கில்ட்டை வந்து நீங்கள் வந்து மாற்றினீங்கனாலே வந்து உங்களுக்கு கில்ட் வந்து ஒரு கௌரவமாக இருக்கிறது. அந்த கில்ட்டு இதை மட்டும் நீங்கள் வந்து அதை விட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அந்த பண கஷ்டம்ன்றது வந்து இருக்காது. இதான் வந்து இதுலேயும் வந்து இப்போ சிலர் வந்து இதுலேயும் வந்து நம்ம வந்து ஒரு பொருள் வாங்குவோம். அடுத்தவங்களை பார்த்து ஒரு பொருளை நம்ம வீட்டுக்கு வாங்க சொல்கிறது மாதிரி சொல்கிறவங்க இருக்காங்க. இப்போ வந்து உங்களுடைய வீட்டில் பெண்களே சொல்கிறேன், அடுத்தவங்க அந்த பொருள் வந்து வாங்கியிருக்காங்க, நீங்கள் இந்த பொருள் வாங்க. அது நம்ம சொல்லுவோம். இப்போ அந்த பொருள் வந்து நம்ம வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஆனால் அடுத்தவங்க வந்து பைக் எடுத்துக்காண்ட நீங்கள் பைக் எடுக்க, இது மாதிரி ஒரு கான்செப்டில் வந்து ஒரு பிரச்சனை வந்து போய்க்கிருக்காங்க. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, என்ன எடுத்துக்காங்க, இதெல்லாம் நம்ம வந்து கண்டுக்கவே கூடாது. நம்ம வந்து அன்றாட மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் இந்த மைண்ட் செட்டில் வந்து நீங்கள் வந்து போயிட்டே இருந்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த பண கஷ்டம்ன்றது வந்து இல்லாமல் வந்து இருப்பீங்க. இல்லைன்னா மாத சம்பளம் ஒரு 10,000 15,000 இப்போ விலைவாசிலாம் வந்து ஏறிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு டாக்டர் போய் பார்த்துட்டு வந்தால் ஒரு 1000 2000 காலியாயிரம்.
நார்மலாக ஒரு எக்ஸ்ரே ஸ்கேன் எடுக்கணுன்னா ஒரு 5000 காலியாயிரும். கேஸ் சிலிண்டரு, குடும்ப அரிசி பருப்பு செலவு எல்லாம் சேர்த்திங்கன்னா அந்த 5000 வந்து உங்களுக்கு எவ்வளோ எப்படி கரெக்டாக அதில் எப்படி சேவிங்ஸ் பண்ணுவீங்க, எப்படி ஃப்யூச்சருக்கு வந்து இந்த சேவிங்ஸ் வந்து இருக்குன்றது வந்து பாருங்கள். நான் சொன்ன மார்க்கெட்டிங் மெத்தட் வந்து உங்களுக்கு 100% வந்து அன்றாடம் ஒரு 500-1000 ரூபா வந்து கிடைச்சிட்டே இருக்கும். சில சமயங்களில் 2000 3000 கூட கிடைக்கலாம். நீங்கள் விற்கிற ப்ராடக்ட்ஸை வந்து பொறுத்தது. நீங்கள் விற்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து நகர்ப்புறங்களில் மட்டும் இருக்கக்கூடாது, சின்ன சின்ன கிராமப்புறங்கள், இப்போ டவரே இல்லாத ஊர்களில் வந்து இருக்கான். டவரே இல்லாத ஊர்களில் வந்து இப்போ நம்ம வந்து டவர் எக்ஸ்டெண்டர் இருக்கான். வீட்டுக்கு வெளியில் வந்து ஒரு சிக்னல் ஆண்டினா மாதிரி வந்து ஒரு 5000 ரூபா ப்ராடக்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. நீ பார்த்தீங்கன்னா தெரியும். சிக்னல் ரிசீவர் வெளியில் வந்து உங்கள் வீட்டுக்கு வெளியில் அதிகமான டவர் கிடைக்கும், உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து டவரே கிடைக்காது. இப்போ அந்த இடத்துல வந்து சிக்னல் பூஸ்டர்ஸ் இருக்கும். சிக்னல் பூஸ்டர்ஸ் தான் வெளியே ஒரு ஆண்டனா மாதிரி வச்சு நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு செட்டாப் பாக்ஸ் மாதிரி வச்சு ரிசீவர் ஒன்று வரும். வெளியில் இருக்கிற டவரை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே எடுத்து விடுவோம். அதை நம்ம ஒரு 5000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணோம்னா ஒரு 7000 7500 ரூபாய் 8000 ரூபாய்க்கு நம்ம விற்கிறோம்னா அது 3000 ரூபாய் நம்மளுக்கு வந்து லாபம் இருக்கு. நம்ம விற்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து இடம் பொருள் ஏவல் சம்பந்தமான எல்லாத்துலேயுமே வந்து இருக்கும். இடம் பொருள் ஏவல். ஒரு கிராமத்தில் வந்து டவர்லாம் டவர் ரிசீவர் 4G 5G எல்லாம் எடுக்கிறது மாதிரி அந்த ரிசீவர் வந்து உங்களால் செட் பண்ண முடியும்னா அப்போ அதே ஒரு பெரிய மார்க்கெட்டிங் தான் வந்து. நார்மலாக இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே வந்து மொபைல் ஃபோன் இல்லாத ஆளு நம்ம வந்து இப்போ பார்க்கவே முடியாது. மொபைல் ஃபோன் தான் கை மத்த வந்து இருப்பாங்க. இப்போ நம்ம வந்து அந்த சிக்னல் பூஸ்டர் 5000 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த பூஸ்டர் வந்து வாங்கினீங்கன்னா இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே 2G டவரே கிடைக்காத நிலைமையில் இருக்கீங்க. அந்த இடத்துல 5G டவர் வந்து வர வைக்க முடியும்னு நம்ம சொன்னா அவங்க எவ்வளோ பணம் வேண்டாலும் இன்வெஸ்ட் பண்ண வந்து தயாராக இருப்பாங்க. பொருள் ப்ராடக்ட்ஸை வந்து வாங்க தயாராக இருப்பாங்க. இதுதான் வந்து அந்த இடத்துல வந்து மார்க்கெட்டிங்கிறது. இப்போ சிக்னல் கிடைக்காத எத்தனையோ வீடுகள் இருக்கு. மெயினான ஏரியாவுக்குள்ள மட்டும்தான் வந்து சிக்னல் இருக்கும். சின்ன சின்ன கிராமங்கள்லாம் வந்து சிக்னல் இருக்காது. அந்த இடத்துல இப்போ சிக்னல் பூஸ்டர்ஸ் வச்சோம்னா நான் சொன்ன மாதிரி 4G 5G இது மாதிரி சிக்னல்ஸ் வந்து நீங்கள் நார்மலாக கால் பேசிக்கிறது மாதிரி அதாவது 5000 ருபீஸுக்கு இருக்குது சிக்னல் பூஸ்டர்னு சொல்லி, மொபைல் சிக்னல் பூஸ்டர்னு சொல்லி கூகுள் குரோமில் வந்து சர்ச் பண்ணி பாருங்க. அதே ஒரு பெரிய மார்க்கெட்டிங் தான். ஒரு சின்ன முதலீட்டில் வந்து அதிகமான ஒரு லாபம் வந்து தரக்கூடியது மொபைல் ஃபோன்ஸு. மொபைல் ஃபோன் இப்போ நார்மலாக வந்து இப்போ ஒரு மொபைல் ஸ்டோருமே வந்து வைக்கிறீங்க. மொபைல் ஸ்டோர் இல்லை மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணுவீங்க. சின்ன சின்ன கிராமங்களில் வந்து ரீசார்ஜ் பண்ணிவிட்டு ஒரு 10 ரூபா சேர்த்து கேட்குறீங்க. இப்போ 10 பேருக்கு ரீசார்ஜ் பண்ண 100 ரூபாச்சு. இப்போ ஒரு ஆளுக்கு வந்து பணம் வந்து போட போகிறீங்க. ஒரு 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ ஃபோன்பே கூகுள் பேயில் வந்து பணம் வந்து போடுறீங்க. அதுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு 20 ரூபா மாதிரிக்கு சார்ஜ் பண்ணுறீங்க. 10,000 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு, 20,000 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு. திரும்ப நம்ம போய் பேங்கில் போட்டு திரும்ப அக்கௌண்ட்டில் பணம் வந்து மாற்றிக்கலாம். இப்போ ஒரு நாளைக்கு 400 ரூபாய்க்கு 20,000 ரூபா மாற்றிக்கலாம். அதில் ஒரு மொபைல் தான் வந்து பணம் அனுப்புகிறோம், ரீசார்ஜ் பண்ணுறது இதெல்லாம் ஒரு ரீட்டைலர் மாதிரி வந்து இருந்தாலும் அது கூட அதிகமான வேலை உங்களுக்கு இருந்தாலும் அந்த ஃபோன்பேல பணம் அனுப்புறது, ரீசார்ஜ் பண்ணுறது இதுக்கு ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணி ஒரு சும்மா சின்ன கடை மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கிட்டாலே வந்து போதும். இதே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இதாக வந்து உங்கள் மொபைலை வச்சே நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம். இதாக நான் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன்.
இப்போ வந்து எல்லாம் வந்து சரி. இப்போ மார்க்கெட்டிங்கில் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது, என்னென்ன ப்ராடக்ட்ஸில் வந்து நம்ம எந்த ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம். இது 3வது பாயிண்ட்டு. நான் சொன்ன பாயிண்ட் இல்லையா, 3 பாயிண்ட் தான் பார்த்துருக்கோம். இப்போயே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஓடிச்சு. இன்னும் ஏகப்பட்ட பாயிண்ட் இருக்குது. அதில் வந்து கன்டினியூஸாக வந்து பாருங்கள். இப்போ அந்த நார்மலாக இப்போ ஒரு டிஃபன் சென்டரே வந்து இப்போ ஒரு ரோட்டு கடை போடுறோம்டா, அது கூட கொஞ்சம் செலவாகும். ஒரு 50,000 கிட்ட கூட ஆகும் கூட வைங்க. உங்கள் வீட்டிலே வந்து நீங்கள் வந்து ஒரு கடை மாதிரி போடலாம். சாப்பாடு பிரியாணி இது பண்ணுற மாதிரி சாப்பாடு வீட்டிலே வந்து போடலாம். ஒரு படி அரிசியில் வந்து 6 சாப்பாடு வந்து 6-7 சாப்பாடு வந்து பார்சல் போடலாம். ஒரு சாப்பாட்டோட ப்ரைஸ் வந்து இப்போ நார்மலாக இப்போ லோக்கலில் வந்து 80 ரூபா ரேட்டு, வெளியில் சிட்டி மாறி இருக்க ஒரு 150 ரூபா ரேட்டில் சாப்பாடுன்ட்டு. அப்போ ஒரு 7-8 சாப்பாடுன்னு கணக்கு போட்டு பாருங்க. 500 ரூபா 600 ரூபாய்ச்சு ஒரே ஒரு படி அரிசி. சாப்பாட்டில் வந்து மக்களுக்கு வந்து அது ஒரு பிஸ்னஸ் தான் வந்து சாப்பாடுன்றது. வந்து உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வந்து சேவ் பண்ணி, சாப்பாடுன்றது வந்து ஒரு சொந்த தொழில், உங்களுடைய கைப்பக்குவம் எல்லாமே வந்து அந்த எல்லாமே பிஸ்னஸ் தான். வந்து நான் சொன்ன இந்த சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது உதவிகரமாக வந்து இருக்கும். நான் சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்து நல்லா டீப்பாக வந்து திங்க் பண்ணி பாருங்க. இது ஒரு 100 வயசு ஆள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சிந்தனைகளை வந்து சொல்ல முடியாது. இளைஞர்களுக்கிடையே இருக்கிற அந்த ஆடம்பர பொருட்கள் வாங்குறதை பற்றி பேசியிருக்கோம். மனிதனோட ஆயுள் காலத்துக்கும் நம்மளுடைய எண்ணங்கள் வந்து பிற மனிதர்கள் துன்புறுத்தாமல் இருந்தால் அதிக ஆயுட்காலம் வந்து நம்மளுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். பணம் வந்து நம்மகிட்ட பெருகிறதுக்கு வந்து நம்மளுடைய எண்ணங்கள் தான் வந்து காரணம். நம்முடைய எண்ணங்கள் பொறுத்து தான் நம்மளுக்கு பணம் அளவும் இந்த ஆயுட்காலம் ரெண்டுமே வந்து பிறகு நம்மளுடைய எண்ணங்கள் மட்டும்தான் வந்து காரணம். வந்து ஒரு ஏழ்மையில இருக்கிறவங்க, ரொம்ப ஏழ்மையா இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த நிலைமை வந்து ஏன் வந்து கடவுள் வந்து கொடுத்துருக்குன்னா, அவளை வெளியில பார்க்க ஏழ்மையானவங்க மாதிரி இருப்பாங்க. ஆனா அவங்களோட பழகி பாருங்க, அவங்களுடைய மைண்ட் செட்டே மொத்தமா வந்து மாற்றமா இருக்கும். அது நான் வந்து வந்து இப்போ ஓப்பனா வந்து பேசுறேன், இது மாதிரி இருக்காது. இப்போ அவங்க பேசுறதே வந்து ஒரு என்ன எப்படி வந்து பேசுவாங்க, நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி இப்படி மாதிரி வந்து பேசுவாங்க, நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இது அந்த இது அவங்க பேச்சு இவங்க பேச்சுன்றது அந்த மைண்ட் செட்டில் வந்து போகவே கூடாது. அது என்னைக்குமே வந்து ஆபத்தை வந்து இல்லை. இப்போ நம்ம ஆடம்பர செலவுகள், ஆடம்பர பொருட்கள் வாங்குறத வந்து குறைச்சோன்னே. இப்போ என்ன, கார்பரேட்ஸ் வந்து எல்லா கார்பரேட் கம்பெனிகளை வந்து மக்களை வந்து ஆசையை தூண்டி பொருட்களை வந்து வாங்க வைப்பாங்க. அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு மனிதனை வந்து நம்ம ஏமாற்றணுன்ற வந்து அவனுடைய ஆசைகளை வந்து தூண்டி பொருட்களை வந்து வாங்க வைக்கிறது. இதான் வந்து நம்ம வந்து இப்போ பார்க்குறது. அதே மாதிரி பல கார்பரேட் நிறுவனங்கள் வந்து உங்களுடைய ஆசையை வந்து தூண்டி உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை வந்து பிடுங்குவாங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து பணத்தை விட்டுருவீங்க. ஏன்னா இப்போ நானே பாருங்க, இப்போ நான் ஒரு ஷூட் பண்ணிக்கிற வீடியோ கேமரா வந்து விவோ V23 5G மாடலு. ப்ரைஸ் வந்து 26,000. இந்த கழுத்தில் போட்டிருக்கிற நெக் பேண்ட் வந்து ஒரு 700.
இந்த சார்ஜர் விவோவோட ஒரிஜினல் சார்ஜரு 1200. பார்த்தீங்கன்னா நான் என் பக்கத்தில் இருக்கிற ப்ராடக்ட்ஸை மட்டும் சொல்கிறேன். இந்த ப்ராடக்ட்ஸே வந்து ஒரு 30,000 மதிப்பில் வந்து இப்போ நானே செலவு பண்ணியிருக்கேன். நீங்களே பார்த்தா தெரியும். இப்படி கார்பரேட் வந்து இதில் வந்து நீங்கள் மாட்டாமல் இருக்கணும். பணம் வந்து ஒரு 100 ரூபா 500 ரூபாண்டாலும் உங்கள் கையில் வந்து வைங்க. அது மதிப்பு வந்து வேற. நீங்கள் மேக்சிமம் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து சேவ் பண்ணாதீங்க. என்றைக்குமே வந்து பணத்தை வந்து நீங்கள் ஒரு சேஃபான இடத்துல வந்து நீங்கள் வந்து வச்சு ஹேண்டில் பண்ணுங்க. பேங்க் அக்கௌண்ட் வந்து எதுக்குன்றதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். பணம் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து இப்போ வந்து நார்மலாக வந்து மக்கள்கிட்ட இருக்கிற வளங்களை வந்து சுரண்டுறதுக்கு ரோடுகள் மூலியமாக வந்து இப்போ ரோடு போட்டதுக்கான காரணமே அதையாண்டு வந்து வச்சுக்கோங்க. இப்போ இப்போ வந்து இப்போ நீங்கள் ஒரு உங்கள் தெருவுலையோ ஒரு உங்கள் மெயின் ரோடு இருக்கான். இது ரோடுலாம் வந்து எதுக்கு? உங்கள்கிட்ட இருக்கிற பணங்களை வந்து இப்போ அதை எப்படி வந்து உங்கள்கிட்ட இருக்கிறது வசூல் பண்ணுறதுன்றத வந்து மார்க்கெட்டிங்கு. அந்த பணத்தை வந்து வசூல் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த மெயின் ரோடுகள் வந்து நீங்கள் அக்ரிகல்ச்சர் வச்சுருந்த ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பொருட்கள் ரோட்டு வழியாக தான் போகணும். அப்போதான் அந்த காலத்தில் இருந்து ரோட்டு வழியாக தான் வந்து வணிக போக்குவரத்து வந்து நடந்துருச்சு. இப்போ நான் வந்து ஏன் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பணம் வந்து வைக்காதீங்கன்னு சொல்கிறேன்னா, ரோட்டு வழியாக நடந்துக்கிறது அந்த வணிக போக்குவரத்து காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பேங்க் அக்கௌண்ட் வழியாகவே வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. மக்கள் இப்போ நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்க மொபைல் ஃபோனே வந்து பாருங்கள். நீ யூஸ் பண்ணிக்கணுமோ நான் யூஸ் பண்ணியிருக்கிற மொபைல் ஃபோன் வெறும் காற்று மூலியமாகவே வந்து பணம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆளுக்கு வந்து ஒரு 50,000 1,00,000 வந்து போடுறோம். இப்படி சுட போகிற டயத்தில் வந்து அந்த பணம் வந்து இங்கேருந்து டெல்லியில் இருக்கு, மெட்ராஸுக்கு, ஹைதராபாத் இப்படி இருக்கிற ஆளுகள் வந்து போயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி இவ்வளோ ஸ்பீடில் வந்து இங்கேருந்து பணம் வந்து அங்கே போகுது அப்படின்னா நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பேங்க் அக்கௌண்ட்றதே வந்து மக்கள்கிட்ட இருக்கிற வளங்களை வந்து சுரண்டி எடுக்கிறதுக்கான ஒரு கார்பரேட் கம்பெனின்றதை நம்ம வந்து இந்த இடத்துல வந்து புரிஞ்சுக்கணும். பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பணம் வந்து வைக்கிறது வந்து அவாய்ட் பண்ணுங்க. இந்த அளவுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி உங்கள் கையில் வந்து ஒரு 10 லட்சம் ஒரு 50 லட்சம் இருக்குதா, ஏதாவது ஒரு இடத்த வந்து வாங்கி போடுங்க. உங்கள் நம்பிக்கையான பேரில் உங்கள் சொந்த ஊரில் வந்து ஒரு இடத்த வந்து நீங்கள் வந்து வாங்கி போடுங்க. ஒரு வீட்டை வந்து வாங்கி போடுங்க. அது வந்து அசையாத சொத்து உங்களுக்கு வந்து இப்படி ப்ராப்பர்ட்டி வந்து வாங்கி போட்டிங்கன்னா வருஷத்துக்கு வருஷம் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகி போய்க்கே தான் வந்து இருக்குது. இப்போ இருக்கிற வேல்யூவில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், வருஷத்துக்கு வருஷம் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகி போய்க்கிறோம். இப்போ நார்மலாக வந்து இப்போ நான் ஒரு 2013-14 வந்து ஒரு பவுன் தங்க நகை வந்து ஒரு 12,500 13,000 ஏதோ சம்திங், ஏதோ ஒரு 25,500 2 பவுன் நகை வந்து எடுத்தேன். இப்போ அதே வந்து 2 பவுன் நகை வந்து இப்போ போய் அதே நகை கடையில் நான் கேட்டேன்டா 2 லட்ச ரூபா இருந்தால் தான் வந்து நகை வந்து வாங்க முடியும். வெறும் 26,000 வாங்க. இப்போ 10 மடங்கு நான் வாங்கின ரேட்டில் வந்து இப்போ 12 வருஷத்தில் வந்து 10 மடங்கு நகையோட ரேட் வந்து கூடியிருக்கு. இதுலேருந்து வந்து பாருங்க, நம்மகிட்ட இருக்கிற பணத்தை வந்து ஒன்று ஒரு ப்ராப்பர்ட்டி சேஃபானது உங்களுக்கு உட்காந்து வருது. கரெக்டாக பத்திரம் வந்து பட்டா முடிச்சிட்டிங்கன்னா ஒரு நிலத்தை வந்து வாங்கி உங்கள் கையில் வந்து பணம் இருக்குண்டா நல்ல ஒரு மெயினான இடத்துல ஊருக்கு ரொம்ப ஒதுக்குப்புறமாக இல்லாமல் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி மெயின் ரோடு பக்கத்தில் ஏதாவது இப்போ நீங்கள் வந்து நிலத்தை வந்து வாங்கி போட்டிங்கன்னா அது ஒரு பிஸ்னஸ் தான் வந்து, அது வந்து ஒரு முதலீடு தான் வந்து. இப்போ நான் வந்து ஒரு
ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 1,00,000 வந்து தோட்டம் வந்து வாங்கி பண்ணுறான். ஒரு 22 குண்டு இருக்கிறான், குண்டு கணக்கு வந்திருக்கான். அதோட வேல்யூ வந்து 22 லட்ச ரூபா கிட்ட. இப்போ எவ்வளோ 10 மடங்கு 20 மடங்கு ஏறி. ஒரு ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவோ ஒரு கோல்டோட வேல்யூவோ ஒரு வீட்டடி இடங்கள் இருக்கான், வீடோட வீட்டடி இடங்கள் அதை வாங்கி வந்து நீங்கள் வந்து போட்டிங்கன்னா அது ஒரு வேல்யூ வந்து இருக்கும் உங்களுக்கு. இதில் நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிறது வந்து என்னன்னா, ஒரு பணம் வந்து நீங்கள் இருந்துச்சுன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து போடாங்க. பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டால் நீங்கள் வந்து அதிகமாக செலவு பண்ணுவீங்க. பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து போடுறத தவிர்த்துருங்க. அதே பணத்தை வந்து நீங்கள் வந்து இப்படி ஒரு இடங்கள், ஒரு நிலம், வீடு, இப்படி ப்ராடக்ட்ஸில் வந்து அசையாத சொத்துக்கள்ன்றாங்க. இப்படி இதில் வந்து நீங்கள் வந்து போட்டு வச்சிட்டிங்கன்னா அதோட வேல்யூ வந்து வருஷத்துக்கு வருஷம் வந்து இன்க்ரீஸ் ஆகி வந்து போயிட்டே இருக்கு. இதை புரிஞ்சுக்கங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம பேசுறது வந்து அசையாத சொத்து, அசையாத சொத்து இதெல்லாம் நம்ம வந்து பேசிட்டோம். அடுத்து வந்து இப்போ பெண்கள் வந்து ஒரு 12th படிக்கிறாங்க, காலேஜ் வரைக்கும் போவாங்க. இல்லைன்னா இப்போ 12th படிச்சுட்டு மேரேஜ் ஆகிடும். ஒரு பெண்கள் வந்து காலேஜ் படிக்கிற பெண்கள் மேரேஜ் ஆகிடும். வந்து பெண்கள் வந்து அந்த காலேஜ் வரைக்கும் படிப்பாங்க, மேரேஜ் ஆகிடும். இது மாதிரி அந்த பெண்களுக்கான முன்னேற்றம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதில் ஒரு 10% பெண்கள் தான் வந்து ஒரு கலெக்டர் ஆகிறதோ, போலீஸ் ஆகிறதோ, ஒரு கப்பலில் வந்து பண்ணி விட்டுக்கிட்ட எல்லா துறையிலும் முன்னேறிட்டாங்க, டீச்சராக இருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த ஒரு 10% பெண்கள் தான் வந்து இப்போதைக்கு முன்னேற்றத்தில் வந்து இருக்காங்க. மிலிட்ரியில் கூட பெண்கள் வந்து சாதிச்சிருக்காங்க. மிலிட்ரி, போலீஸு எல்லா துறையிலையும் வந்து சாதிச்சிருக்காங்க. இருந்தாலும் அந்த 10% பெண்கள் தான் வந்து சாதிக்க முடியுது. மிச்சம் இருக்கிற 90% பெண்களோட வாழ்க்கை நிலைமை வந்து மேரேஜுன்ற ஒரு கட்டமைப்புக்குள்ளே வந்து நின்றது. இந்த ஒரு தாட்ஸில் வந்து பெண்களுக்கான அந்த முன்னேற்றம் எல்லாமே வந்து அது இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறிக்கிட்டு வருது. அதே மாதிரி அந்த இப்போ நார்மலாக ஒரு பெண்கள் வந்து ஒரு முதல்ந்த பெண்கள் மாதிரி வந்து இல்லை. இப்போ வந்து அதிகமாக வேற மாதிரி ஒரு லைனில் வந்து இப்போ போகிறாங்க. அது சொல்ல வரும்ல, ஏன்னா இப்போ அது காலம் வந்து கதிகாலம்ன்றது வந்து இப்போ அப்படி ஒரு விஷயம் வந்து நடந்துக்கிருக்கு. அதில் சில பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே இருக்கு. அதை நம்ம டீட்டெயிலாக வந்து இப்போ நம்ம ஒரு அடுத்த மூவியில் வந்து பார்ப்போம். இந்த மூவி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா செல்வேந்திரன் யூடியூப் சேனல் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வந்து நானே வந்து டைரக்ட் பண்ணி நானே வந்து எடுத்தது மூவி. இந்த மூவி வந்து பிடிச்சிருக்குண்டா இது மாதிரி உங்களுக்கு அதிகமான ஒரு வீடியோஸ் வந்து வரும். இப்போ நான் சொன்ன இந்த வீடியோஸில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே வந்து அடுத்த 5 வருஷம் 10 வருஷத்தில் வந்து உங்களுக்கு நீங்களும் ஒரு பிஸ்னஸ்மேன், நீங்களும் ஒரு பணக்காரராக வந்து ஆகலாம். லைஃப்பில் வந்து சேவிங்ஸ் வந்து வைங்க, பேங்க் அக்கௌண்ட் வைக்காதீங்க, உங்கள் கையில் வந்து வைங்க. நிலமா வந்து ப்ராப்பர்ட்டியாக வந்து வாங்கி போடுங்க. ப்ராப்பர்ட்டி தான் வந்து உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகி போய்க்கே இருக்கு. இப்போ உங்கள் தாத்தா காலத்தில் வாங்கின ப்ராப்பர்ட்டிக்கு இப்போ நீங்கள் வாங்குகிற ப்ராப்பர்ட்டிக்கும் எவ்வளோ வேல்யூ இருக்குன்றது வந்து செக் பண்ணி பார்த்துங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மூவி வந்து
ஒரு பல லட்சக்கணக்கான மக்களோட அந்த மென்டாலிட்டி மாற்றி நல்ல எண்ணங்கள் மைண்டில் வந்து இருந்தால் என்றைக்குமே அது நல்ல பணபலம் வந்து கூடும். பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து தெரிஞ்சுக்கணும். மாத சம்பளத்துக்கு வந்து போகாமல் நம்ம பிஸ்னஸ் வந்து எப்படி டெவலப்மெண்ட் பண்ணலாம்ன்றது வந்து நீங்கள் யோசிங்க. கில்ட்டை வந்து விட்டுருங்க. வேறு ஆள் வந்து வேறு மனிதர்கள் வந்து எப்படி நினைப்பாங்களோ அதில் வந்து விட்டுருங்க. இந்த விஷயங்களை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டாலே வந்து உங்களுக்கு வந்து 100% உங்களுக்கு வெற்றி வந்து நிச்சயம். பெண்களை பற்றி நம்ம வந்து பேசியிருக்கோம். எல்லா துறைகளிலும் நம்ம வந்து பேசியிருக்கோம். இளைஞர்கள் வந்து அதிக ஆடம்பர மோகத்தில் வந்து போய் விழுகிறாங்கன்னு பேசியிருக்கோம். இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் மட்டும். அடுத்து வந்து நீங்களும் வந்து ஒரு பிற்காலங்களில் வந்து உங்களுடைய ஃபேமிலிக்கு பின்னாடி வர ஜென்ரேஷன் உங்கள் ஜென்ரேஷன் நல்லா இருக்கும். இந்த மூவி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். செல்வேந்திரன் யூடியூப் சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.